திமுக 3, தாவேக 1. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் யார்? போன திமுக ஆட்சியில மொத்தமாவே 3 முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் தான் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. ஆனா தாவேக ஆட்சி அமைச்சு இன்னும் 2 மாசங்கள் கூட முழுமையா முடிவடையாத சூழல்ல முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பா ரெய்டு நடத்தப்பட்டிருக்கு. திருச்செந்தூர் திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் காவல்துறையினரால கைது செய்யப்பட்டிருக்காரு. ஜூன் 20ஆம் தேதி நடந்த திமுக நிகழ்ச்சியில அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினப்போ முதல்வர் விஜய் பத்தி அவதூறா பேசினதா சர்ச்சை எழுந்தது. இதுக்கப்புறமா ஆத்தூர் காவல் நிலையத்துல தாவேகா நிர்வாகிகள் அனிதா ராதாகிருஷ்ணன் மேல புகார் கொடுத்தாங்க. இதனால அனிதா ராதாகிருஷ்ணன் மேல போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இதுக்கிடையில அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. ஆனா சென்னை உயர்நீதிமன்றம் அனிதா ராதாகிருஷ்ணன் மனுவை தள்ளுபடி செஞ்சது. இந்த மனு தள்ளுபடியான 90 நிமிஷத்துல போலீசார் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணிருக்காங்க. தாவேக ஆட்சி அமைச்சு இன்னும் 2 மாசங்கள் கூட நிறைவடையாத சூழல்ல முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணிருக்காங்க. இது திமுகவினர் மத்தியில விவாதமா மாறி இருக்கு. ஏன்னா திமுக அப்புறம் அதிமுக ஆட்சியில அவதூறு வழக்குல யாருமே கைது செய்யப்பட்டதில்ல. அது மட்டும் இல்லாம போன 5 வருஷ கால திமுக ஆட்சியிலையும் கூட மொத்தமா 3 முன்னாள் அமைச்சர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி ஆவின் நிறுவனத்துல வேலை வாங்கி தர்றதா மோசடி செஞ்சதா 2022 ஜனவரி மாசத்துல கர்நாடகாவில கைது செய்யப்பட்டாரு. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திமுக தொண்டரை தாக்குனதா 2022 பிப்ரவரியில சென்னை போலீசாரால கைது செய்யப்பட்டாரு. அதுக்கு பின்னாடி எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர்ல 100 கோடி மதிப்பிருக்கக்கூடிய நிலம் அபகரிச்சதா புகார்ல 2024 ஜூலைல சிபிசிஐடியால கைது செய்யப்பட்டாரு.